அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். +2 தேர்வு முடிவுகளை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் அதன் மூலம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்க வாய்ப்பிருப்பதால் உடனடியாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விவரங்கள். பாலவேல், ஏற்கனவே தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்ட போதே தோராயமான தேதி என்று மே 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான தோராய தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய அரசு பொறுப்பேற்பதில் தாமதம் ஏற்படுவதன் காரணமாகவும் அரசினுடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையிலும் அந்த தேர்வு தேதி ஒட்டி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எப்போது தேர்வு தேதி அறிவிக்கப்படுகிறதோ அதற்கு முந்தைய நாள் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது வரை அறிவிக்கப்படாததன் காரணமாக நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியாகாது என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு நிர்வாக ரீதியாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம். அதுவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் +2 தேர்வு முடிவுகள் தாமதமாகும் பட்சத்தில் மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த கண்காணிப்பகம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தாமதப்படுத்தாமல் உடனடியாக +2 தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பலதரப்பட்ட மாணவர்கள் தற்போது கலை அறிவியல் படிப்பவர்களுக்கான விண்ணப்ப அவகாசம் இன்று தொடங்கி இருக்கிறது. அதே போன்று பொறியியல் படிப்பவர்களுக்கான விண்ணப்ப அவகாசமும் தொடங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் தாமதமாவது என்பது மாணவர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும். அதே போன்று மத்திய அரசு கல்வி நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய சூழலும் அவர்களுக்கு தாமதமாகும் நிலை ஏற்படும். எனவே உடனடியாக அந்த +2 தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டியது அவசியமாகிறது என்பதை வலியுறுத்திதான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பாலவி, நன்றி அபிநயா. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகத்தின் திரு தேவநேயன் அவர்கள். சார் வணக்கம். +2 தேர்வு முடிவுகளை தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒன்றை வலியுறுத்துறீங்க. இது புதிய அரசு அமைந்தது பிறகாகத்தான் முடிவுகள் வெளியாகும் என்ற சூழல்ல உரிய தேதியில வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துவதன் காரணம் என்ன? அவசியம் என்னன்னா, இது குழந்தையின் சிறந்த நலன் அடிப்படையில உடனடியாக வெளியிடன்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைகள் தேர்வு எழுதி அது உளவியலா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்வுதல் முடிவுக்கும் தேர்வு முடிவு கனெக்டே கிடையாது. நீங்க பாலிசி லெவல் ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்வு முடிவை நம்ம தள்ளி வைக்கலாம். இதுல பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கிறது இல்ல. ஆல்ரெடி என்னென்ன தேர்வு எழுதியாச்சு, தாள் திருத்தியாச்சு, ஜஸ்ட் வெளியிடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும், அதுல ஏதாவது அட்மிஷன்ல ப்ராசஸ்ல மாற்றம் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்ப இது உளவியலான சிக்கல். ரெண்டாவது என்ன பிரச்சனை, நிறைய பல்கலைக்கழகங்கள் இப்போ நம்முடைய அப்ளிகேஷன்ஸை திறந்துட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் அதுல போட முடியாது. ரெண்டாவது, பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்தையும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கர்நாடகா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம மாதிரி குழந்தைகளோட சிக்கல் என்ன ஆகும், நாளைக்கு இதை ஒட்டி சிபிஎஸ்இ ஸ்கூலோட ரிப்போர்ட் ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும். அப்ப நம்ம மாநில தேர்வுகள் எழுதின குழந்தைகளுடைய உள்ள போறது குறைஞ்சிரும். அப்ப இந்த மாதிரி குழந்தையின் மீது உளவியல் சிக்கல், அடுத்து பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே அடிப்படையில் தான் நம்ம கேட்கிறோம். தேர்வு முடிவுக்கும் இந்த நம்முடைய அரசு அமைக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இது கண்டிப்பாக துறை சார்ந்தே முடிவு எடுக்கலாம். ஏன் காலதாமதப்படுத்துறாங்க? பல லட்சக்கணக்கான குழந்தையினுடைய எதிர்காலம் இதனால பாதிக்கப்படும் சொல்றோம். நன்றி திரு தேவநேயன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. +2 தேர்வு முடிவுகளை தாமதப்படுத்தக்கூடாது என்று குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய அரசு அமைந்த பின்னரே +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது இந்த வலியுறுத்தலை